ஸோ சொசைட்டி, லா அண்ட் ஆர்டர் பார்த்தோம். அடுத்தது அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த செய்தி. திராவிட மாடல் எப்படி இருக்குது அப்படின்னு. ஈசிஆர் அங்கே வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. என்னென்னா எலிவேட்டட் காரிடார். ஈசிஆர் எலிவேட்டட் காரிடார் மிகப்பெரிய ப்ராஜெக்டு. கோடிக்கணக்கான ரூபாய் முதலீட்டில் செய்கிறாங்க. எலிவேட்டட் காரிடார் கட்டுறாங்க. இதுக்கு வந்து டெண்டர் விடுறாங்க. சாதாரணமாக கவர்மெண்ட்டே டெண்டர் அப்படின்னு விட்டாங்க. L1, L2, L3 அப்படின்னு வரும். லீஸ்ட் யார் கோட் பண்ணுறாங்களோ அதே நேரத்தில் அவங்களுக்கு மேலே எந்த ஒரு ரிமார்க்ஸும் இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு L1 அவங்க வந்திருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுப்பாங்க. அப்படி L1ஆக வந்த ஒரு கம்பெனியை ஒதுக்கிட்டு அடுத்ததாக வந்தது அவங்க வந்து எப்படி கோட் பண்ணியிருக்காங்கன்னா L1-ஓட 700 கோடி ரூபாய் ஜாஸ்தி கோட் பண்ணியிருக்காங்க. சரி, அவ்வளவு திறமையானவங்களா அவங்க அப்படின்னு பார்த்தா அவங்க மத்திய அரசால நஹாய், நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அவங்களால பிளாக் லிஸ்ட் செய்யப்பட்ட ஒரு கம்பெனி. KNRன்னு ஒரு கம்பெனி, ஆந்திரா பேஸ்ட் கம்பெனி. அவங்களுக்கு தமிழக அரசு பொதுப்பணித்துறை அவங்க வழங்கியிருக்கிறாங்க. இதை எதிர்த்து இந்த திலீப் பில்டுகான், இது வந்து போபால் பேஸ்டு ஒரு கம்பெனி, அவங்களுக்கு தான் L1 கிடைச்சது. அவங்க வந்து கேஸ் போட்டு இப்பொழுது ஹைகோர்ட் தமிழக அரசு கொண்டு வந்த ஒரு டெண்டரையே நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இதை பற்றி எந்த ஊடகமும் டிஸ்கஸ் பண்ணாது. பேப்பரில் வந்திருக்கு, ஆனால் டிஸ்கஸ் பண்ணாது. இதை வந்து தடுத்து நிறுத்திருக்கிறாங்க கோர்ட். இதை எப்படி பார்க்குறேன்? அதாவது மக்களுடைய உயிரோடு விளையாடக்கூடிய தமிழக நெடுஞ்சாலைத்துறை அப்படிதான் சொல்லணும். ஏன்னா ஏற்கனவே வந்து சரிஞ்சு விழுந்திருக்கு. இந்த பழைய டெண்டர் கொடுத்திருக்கிற கம்பெனிக்கு வந்து சரிஞ்சு விழுந்து ஆபத்தான கட்டடம் கட்டியிருக்காங்க என்று சொல்லி பிளாக் லிஸ்ட் பண்ணி அடுத்து வரக்கூடிய ஒரு ஆண்டுக்கு எங்கேயுமே பண்ணக்கூடாது என்று சொல்லி இன்னும் ஒன் இயர் கூட முடியல. அப்ப இதை பாருங்க, அவங்களுக்கு கொடுத்த பிறகு ஏற்கனவே ஒரு தனி நீதிபதி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காரு. அப்ப நீதித்துறையை நீங்க கவனிக்கணும். எந்த அளவுக்கு சமூக அக்கறையோட நீதித்துறையில சில பேர் இருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றோம். இப்ப அமர்வு நீதிபதிகள் இதை வந்து தடுத்து நிறுத்திருக்காங்க. அதனால அந்த நீதிபதிகள் முதல்ல பாராட்டுறேன். அப்ப நெடுஞ்சாலைத்துறைக்கு தடை செய்யப்பட்ட ஒரு நிறுவனம் வந்து டெண்டர் கூறியிருக்கின்ற கூட தெரியாதா? நம்ம கேள்வி தெரியும். ஏற்கனவே இந்த பருப்பு சப்ளை பண்ணா அதுலயும் இதே மாதிரி பிளாக் லிஸ்டட் இது கொடுத்தாங்கன்னு அண்ணாமலை வந்த உடனே ஒரு பெரிய குற்றச்சாட்டை தமிழக அரசோட கொடுத்துருக்காங்க. அவங்க தான் வந்து இந்த சத்து மாவு எல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த இதுலயும் அவங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவங்களும் பிளாக் லிஸ்டட் ஒரு ஆளு, அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ண அலோவ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுலாம் வந்தது. அவங்க தான் இந்த மெல்டிங் பாயிண்ட், வெள்ளத்துடைய மெல்டிங் இதெல்லாம் சப்ளை பண்ணாங்கிற அந்த கெட்ட பேரும் ஒரு கம்பெனிக்கு வந்தது. இந்த கம்பெனில இதே போல பிளாக் லிஸ்டட் கம்பெனிக்கு டெண்டர்ல பார்ட்டிசிபேட் பண்ணவே அலோவ் பண்றாங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. அதாவது பரவலாக, அதாவது உங்களுக்கு ரேஷன் ஷாப்ல வந்து மிளகு கொடுத்தா என்ன, பருத்தி விதை கொடுத்தா என்ன, கவலைப்படுறது இல்லை. அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு அக்கறை. உயிரோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அதனால இந்த அளவுக்கு வந்து பணம் தான் எங்களுக்கு தேவை. கமிஷன், கரப்ஷன் அப்படி சொல்லுவார் இல்லையா, அண்ணாமலை சொல்லுவார். கரெக்ஷன் கமிஷன் கலெக்ஷன் என்று சிஎம்சி மோடி அவர் சொல்லியிருக்காரு. கரப்ஷன் மாஃபியா. அதனால அப்படி கிரைம் அப்படி செய்யக்கூடியவர்கள் இந்த திமுக என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். இதுக்கு முன்பு அமித்ஷா ஒருத்தர் வந்தப்போ வந்து ஒரு பெரிய லிஸ்டே வாசிச்சார். பெரிய லிஸ்ட். நம்ம இந்த ஒவ்வொரு ஊழல் பட்டியல், இந்த திமுக அரசு வந்த பிறகு என்னென்ன ஊழல் என்று பெரிய பட்டியல். அதுவே வந்து ஒரு கிட்டத்தட்ட 3 பக்கத்து வந்தது. ஒரு வருஷம் முன்னால் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தடவை திமுகவின் பெரிய மெகாலய ஊழல் என்று சொல்லி ஊழல் பட்டியலை வாசிச்சு போனார், பொதுக்கூட்டத்தில் பேசினார். அதனால இது வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஊழல் செய்வதற்காக எந்த எல்லைக்கு போக தயாரா இருக்காங்க. அந்த மக்கள் உயிர் போனாலும் கவலை இல்லை, பிளாக் லிஸ்ட் கம்பெனியா கவலை இல்லை, எனக்கு வர வேண்டிய பாக்கெட்டுக்கு வர வேண்டிய காசு வந்தா போதுமானது. அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பலமுறை பார்த்துருக்கோம். பெரிய பெரிய ஊழல்லாம் பண்ணது பெருமை வாய்ந்தது இந்த திமுக தான். 2Gலேருந்து ஆரம்பிச்சு 2G ஸ்கேம் உலகத்திலே யாரும் பண்ணாத அளவுக்கு பெரிய மெகாலய அப்படிப்பட்ட ஊழல், இமாலய ஊழல் என்று சொல்வார்கள், அப்படிப்பட்ட ஊழல். அதே போல வரிசையா இந்த கிரீன் எனர்ஜி அதுக்கான ஊழல், நிலக்கரியில் 2 லட்சம் டன் நிலக்கரியில் காணாம பண்ணாங்க. இந்த மாதிரி 27,000 அரிசி சக்கரை மூட்டை வந்து காணாம போச்சுட்டாங்க. சர்க்காரி கமிஷன்லயே அப்படி கணக்கு அமைச்சவங்க. ஆகவே அதுக்கு விளக்கம் அழகா கொடுத்துருவாங்க இல்லையா. மழை பெஞ்சது சக்கரை கரைஞ்சு போச்சு, கரையான் வந்தது
காணாம போச்சு. இப்படி சொல்லக்கூடிய கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் மக்கள் பணத்தை வயிற்றில் எடுத்து அதை கொள்ளையடித்து தங்களுடைய குடும்பத்தையும் கட்சியையும் வளர்த்தக்கூடிய திராவிட மாடலை சேர்ந்த இந்த திமுக தொடர்ந்து இதே வரிசையில் இருக்கு. சமீபத்தில் அடிச்ச மழையில வந்து தண்டாராம்பட்டில் 16 கோடிக்கு கட்டப்பட்ட ஒரு 6 மாசத்துல தான் ஆச்சு அந்த பாலம். அப்படியே மழையிலேயே அடிச்சுட்டு போனதெல்லாம் பார்க்குறேன். இவங்க இது மாதிரியான டெண்டர் கொடுத்தாங்கன்னா, பிளாக் லிஸ்ட் கொடுத்தாங்கன்னா எப்படி அவங்க கட்டுவாங்க அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குல்ல. ஆமா, நிச்சயமாக எப்படிதான் கட்டுவான். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கலெக்ஷன் எல்லாம் வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் அதில் வந்து லோ மெட்டீரியல் போட்டு தான் கட்டுவாங்க. அப்புறம் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் தான் அல்டிமேட்லி திரும்ப வந்து இந்த ப்ராஜெக்ட் இன்னொருத்தர் கொடுக்க போறாங்க, நம்ம வரி பணம் வீணா போகுது. ஆகவே அந்த நீதிபதிக்கு நம்முடைய வணக்கங்கள். நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் என்னன்னா, ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆவினு நஷ்டத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது, அமுல் லாபத்தில் ஏன் இயங்குகிறது, ஜஸ்ட் யோசிச்சா போதும். இங்க உள்ள ஊபி என்ன நினைக்கிறான்னா, அதானி அம்பானி எப்படி காசு சம்பாதிச்சான், எப்படி சம்பாதிச்சாரு, பல வகையான தொழில் முயற்சி பண்றாரு, உலகம் முழுக்க போறாரு, வெவ்வேறு ஒரு முயற்சி எடுக்கிறாரு, டைவர்சிட்டி பண்றாரு, சம்பாதிக்கிறாங்க. இவங்க என்ன கேட்கணும்னா, உங்க லோக்கல் ஏரியா கவுன்சிலர் எப்படி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறான்னு கேள்வி கேட்க மாட்டேங்கிறான். கேட்கிறானே யாராவது? அப்போ உங்க கவுன்சிலர் எப்படி சம்பாதிச்சாங்கிறத நீங்க கவனிச்சீங்கன்னா அப்பதான் ஊழல் குறையும். புரிஞ்சுங்களா? அதனால கவுன்சிலரே அவ்வளவு சம்பாதிக்கிறான்னா அதுக்கு மேல எம்எல்ஏ எவ்வளவு சம்பாதிப்பான், அப்புறம் எம்எல்ஏ எவ்வளவு சம்பாதித்தா மினிஸ்டர் எவ்வளவு சம்பாதிப்பாரு, இப்படி மேல போயிட்டே இருக்கும். அதனால ஊழலில் அப்படியே கரை கண்ட ஒரு திமுக தொடர்ந்து பல ஊழல்களை செய்து கொண்டிருக்கு. அதுல இது ஒரு ஊழல். அந்த ஊழல் பட்டியலில் சேர்ந்திருக்கிறது. தக்க நேரத்தில் தடை செய்த நீதிபதிகள் அமர்வுக்கு பாராட்டுதல், வணக்கங்கள்.